ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் டியூஷன் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டின்னு ஒரு சாப்டர் இருக்குப்பா. அதில் ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா, அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் வர முக்கியமான ஃபார்முலா மட்டும் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு இது படிக்க, நோட் பண்ண ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி இதை நீங்கள் ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிங்கனாலே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக சம் வந்து போட்டுடலாம். இப்போ என்னென்ன ஃபார்முலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன்கிறது என்னது? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. இப்போ அதை வந்து எக்ஸு பார்னு நோட் பண்ணுறாங்க. சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு எழுதணும். அதான் ஃபார்முலா. அதாவது இது வந்து இந்த ஃபார்முலா எப்படி எழுதுகிறாங்கிறது நான் சம் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ ரேஞ்சு இருக்குது, ரேஞ்சு அது ஒரு ஃபார்முலா, எல் மைனஸ் எஸ் ஃபார்முலா. இதை நான் தெரியாமல் தப்பாக எழுதிட்டேன், இதை நான் அடிச்சுட்டேன், இதை பார்க்காதீங்க. இப்போ எல்லுங்கிறது லார்ஜஸ்ட்டு வேல்யூ, எஸ்ஸுங்கிறது ஸ்மாலஸ்ட்டு வேல்யூ. ஸோ ரேஞ்சோட வேல்யூ வந்து லார்ஜஸ்ட்டு வேல்யூவையும் ஸ்மாலஸ்ட்டு வேல்யூ மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சரை தான் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு இருக்குது. அதாவது ரேஞ்சோட கோஎஃபிஷியண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது வந்து எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். அதாவது எல்லுங்கிறது லார்ஜஸ்ட்டு வேல்யூ, ஸ்மாலஸ்ட்டு வேல்யூ ரெண்டையுமே மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்கே லார்ஜஸ்ட்டு வேல்யூ, ஸ்மாலஸ்ட்டு வேல்யூ ரெண்டையுமே ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். இந்த ரெண்டு வேல்யூமே டிவைடு பண்ணி வர்ற ஆன்சர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலா. அப்புறம் மூணாவது ஃபார்முலா, இங்கேருந்து தான் நிறையா சம்ஸ் வருது. வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதை பேஸ் பண்ணி தான் நிறையா சம் எக்ஸசைஸ் 8.1, அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் வருதுப்பா. 8th சாப்டரில் 1வது எக்ஸசைஸில் வருது. ஸோ வேரியன்ஸோட ஃபார்முலா என்னென்னா சிக்மா ஸ்கொயர் போடணும். சிக்மா ஸ்கொயருங்கிறது மென்ஷன் பண்ணி எழுதணும். அதுதான் வேரியன்ஸை நோட் பண்ணுறது. இதுக்கு பேர் சிக்மா ஸ்கொயருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ ஈ மாதிரி எழுதியிருக்கோமா, இதுக்கு பேர் சம் ஆஃப்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப்னு போட்டு I = 1 to n எழுதணும். xi மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடு பை n, இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் கிளியராக சொல்ல தெரியல. பட் நீங்கள் இது மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை வச்சே நீங்கள் சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அடுத்த ஃபார்முலாப்பா. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலாவில் 5 விதமாக ஃபார்முலா வருது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து சிக்மா = ஸ்கொயர் ரூட் போட்டு ஒன்றும் இல்லைப்பா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஈஸியான ஃபார்முலா தான். இந்த வேரியன்ட் சிக்மா ஸ்கொயர் எழுதியிருக்கோம்ல, இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ இதைத்தான் நம்ம சிக்மா = போட்டு ஸ்கொயர் ரூட்டுன்னு போட்டு இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே எழுதிட்டோம். அப்புறம் செகண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃபார்முலா சிக்மா = அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை சிக்மான்னு சொல்கிறாங்க, வேரியன்ஸை சிக்மா ஸ்கொயருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா பார்க்குறோம். சிக்மா = ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது வந்து என்னதுன்னா சம் ஆஃப், இந்த ஈ மாதிரி இருக்குல்ல, இதை வந்து சம் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ சம் ஆஃப் xi² பை n மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டு சம் ஆஃப் xi/n தி ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டாலே இது ஃபுல்லாக ஸ்கொயரில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை தான் இங்கிலீஷில் வந்து ஹோல் ஸ்கொயருன்னு சொல்கிறேன். ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டாலே ஹோல் ஸ்கொயருன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல, அதனால தான் நான் ஃபார்முலா மட்டும் தனியாக மக்கப் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மூணாவது ஃபார்முலா பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில். ஸோ மூணாவது ஃபார்முலா சிக்மா = ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது வந்து சம் ஆஃப்னு போட்டு ப்ராக்கெட்குள்ளே xi மைனஸ் எக்ஸ் பார்னு தனியாக எழுதிட்டு இதை மட்டும் ஹோல் ஸ்கொயருன்னு போடுறோம். ஸோ இதை டிவைடட் பை என்னன்னு போட்டுடுறோம். ஸோ நாலாவது ஃபார்முலா சிக்மா = ஸ்கொயர் ரூட் போட்டு சம் ஆஃப் di² பை என்னன்னு போடுறோம். இந்த diங்கிறது என்னதுன்னா இந்த xi மைனஸ் எக்ஸ் பார், இந்த xi மைனஸ் எக்ஸ் பார் மொதல் எழுதியிருக்கோம் இல்லையா, அதைத்தான் diன்னு ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ
ஸோ கடைசியாக இன்னொரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. இந்த 2 ஃபார்முலாமே ஒன்று தான். பாருங்கள், சிக்மா சிக்கல் ஸ்கொயர் ரூட் போட்டு சம் ஆஃப் போட்டு டிஐ ஸ்கொயர் பை என், அப்புறம் திருப்பி மைனஸ் போட்டு சம் ஆஃப் ஒரு டிஐ பை என் போட்டு இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போடுறோம். இதே ஃபார்முலா தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். எக்ஸ்ட்ரா சி போட்டு க்ராஸ் பண்ணுறோம். சி போட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் இது எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா வந்து ஈஸி தான், ஒரே ஃபார்மேட் தான் வரும். ஸோ இந்த ஃபார்முலா நான் இப்போ அப்லோடு பண்ணுறேன் யூடியூப்பில். ஸோ இதை நீங்கள் வந்து தனியாக உங்கள் நோட்ஸில் எழுதி நல்லா மனப்பாடம் பண்ணி மெமரியில் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் இதை வச்சு அப்ளை பண்ணி எழுத ஈஸியாக இருக்கும்.